உலகெங்கிலும் இருக்கும் பிகைன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரையிலான அந்த 3 நாள் மட்டும் பேசுவோம். ஏன்னா 14ஆம் தேதி சூரிய பகவான் மேஷத்தில் எழுந்தருளப் போகிறார், மேஷத்திலே உச்சமடைந்து விடுகிறார். ஆனால் இந்த 3 நாள் என்ன நடக்கப் போகிறது அப்படின்னா, இந்த 5 கிரகங்களும் எல்லாருமா சேர்ந்து மீனராசிக்கு வருகிறார்கள். யார் யாரெல்லாம் வராங்க? சூரியன் வருகிறார், புதன் வருகிறார், சனி மார்ச் 29 வந்தாச்சு, ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு முன்னாடி 10 நாள் முன்னாடி வந்தாச்சு. சனி இருக்கிறார், சூரியன் இருக்கிறார், புதன் இருக்கிறார், சுக்கிரன் இருக்கிறார், ராகு இருக்கிறார். அப்படியே அப்பா எல்லாரும் இருக்காங்க. மிஸ் ஆனது 2 பேர் யாரு? ஒன்று குரு, ஒன்று செவ்வாய், ஒன்று கேது. மீதி 5 பேரும் இங்கே தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ இவர்கள் இப்படி இருந்தால் என்ன நடக்கும், யாருக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது, யாரெல்லாம் சக்கரவர்த்தி ஆக போகிறீர்கள் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு மச்சக்காரன் உண்மையிலே நக்கல்லையா உனக்கு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி மச்சையா அவங்களுக்கு. ஒரு மனுஷனுக்கு 7ஆம் வீட்டில் யாராவது ஒருத்தன் இருந்தாலே பல விஷயங்கள் நடக்கும். ஒரு 5-6 பேர் 7ஆம் வீட்டில் உக்காந்துருக்கானா, கதவை திரடி பாமா எனக்கு காலு வலிக்கலாமா, அப்படியே ஒரு மத்தியானம் ஆனா கதவை திரடி ருக்கு எனக்கு காலு வலிச்சு கிடக்கு. ஏய் இப்போதான் அந்த பாட்டு பண்ண குருவம்மா அண்ணே, நீங்கள் பஞ்சாயத்தில் இடுப்பு பிடிச்ச கிள்ளிங்களே, அந்த பொண்ணு பேர் தான் குருவம்மா. இது செல்லத்தாயினே, செல்லத்தாயி. எவ்வளோ நேரமாக கூப்பிட்றேன் கேட்கல? ஏன் கேட்கல? நல்லா கேட்டுச்சு, குருவம்மாவும் கேட்டுச்சு, செல்லத்தாயும் கேட்டுச்சு. யார் அவ குருவம்மா? சார், ஒரு மனுஷன் தப்பு பண்ணலாம், ஆனால் தப்பு மட்டுமே பண்ணக்கூடாது. ஆனால் உங்களுக்கு கடவுள் உங்களுக்குன்னே அனுகிரகம் பண்ணுறாரு பாருங்க, அங்கே தான் நிற்கிறீங்க. ஒரு மனிதனுக்கு சுக்கிர பகவான் உச்சமடைந்து ராகுவோட சேர்ந்து ராசியாதிபதி புதனோட சேர்ந்து 12 கூடிய இல்லற வாழ்க்கையை தரக்கூடிய சூரியனோட சேர்ந்து என்ன உங்களுக்கு சனி 5 கூடிய யோகாதிபதி சனியோட சேர்ந்து அடா 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 அடா